எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்றேங்க. ஏன்னா கொரோனா வருது, மாஸ்க் கண்டிப்பா போட்டு ஆக வேண்டியதா இருக்குது. அப்பப்போ நம்ம 50, 30, 70ன்னு சொல்லிட்டு மாஸ்க் விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. நான் வீட்லயே சிம்பிளா ரெடி பண்றது எப்படின்னு சொல்றேங்க. அது நீங்க கையிலே கூட தச்சுக்கலாம், மிஷின் இல்லைன்னா கூட. அது எப்படின்னு சொல்றேன் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாஸ்க் ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்ட்டு பாருங்க. நீட் 8 வச்சுக்கோங்க, அகலம் 7 வச்சுக்கோங்க, கிராஸ் இருக்குது அதனால தான் நான் கட் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக லெவலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுவே ரெண்டு துணியாக டபுள் லேயராக போடலாம். அது கொஞ்சம் சுள்ளுன்னு குத்துற மாதிரி இருக்கும், அதனால நான் கட் பண்ணிட்டேன். உள்ளே லைனிங் மாதிரி வேறு கலர் துணி கொடுத்துக்கலாம். நம்ம டபுள் லேயராக வச்சு நான் மாஸ்க்கை தைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி வச்சு தைச்சிட்டோம்னா நம்ம முகத்துக்கு சாஃப்டாகவும் வெளியே பளபளன்னு டிசைனாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அது போல் தைச்சிக்கோங்க, இல்லைனா சாஃப்டாக துணியில் கூட தைச்சிக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். எல்லாம் டிசைனாக விரும்புகிறாங்க இப்போ ஜனங்க, அதனால் நான் டிசைனாக தைச்சி காமிச்சிருக்கேன். சாதாவாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. எதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கணும், காசு வேஸ்ட்டு. மாஸ்க் 50, 60 போட்டு நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. இது நம்ம துவைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டே ஆகாது. வெளியே போயிட்டு வந்ததும் துவைச்சி போட்டுட்டோம்னா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். மேலே பளபளன்னு இருக்குதா, உள்ளே லைனிங் கொடுத்துருக்கோம், சாஃப்டாக இருக்கும். இப்போ பேண்ட் எலாஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 மீட்டரு 4 ரூபாய் தாங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி 1 மீட்டர்லேயே உங்களுக்கு 10 மாதம் தைக்கலாம், அந்த அளவுக்கு நீட் இருக்கும். நீங்கள் அது போல் நீங்களும் வாங்கி வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்? அதை ஒரு மடித்து தச்சிடலாங்க. அங்கே நம்ம மூணு மூளை தைச்சிட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு ஒரு மூளை மடித்து தைச்சிக்கணும். தைச்சிட்டு இப்போ அந்த எலாஸ்டிக் கட் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு விடலாம். நம்ம 5, 10 இன்ச்சு விட்டுக்கலாம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு உள்ளே போயிடும் இல்லைங்களா 4 மூளையும், அதனால் 11 இன்ச்சு வச்சிட்டிங்கனாக்க கரெக்டாக இருக்கும். அதை அடியில் கொடுத்து ரிவேர்ஸ் தையல் விட்டுக்கலாங்க. ரிவேர்ஸ் தையல் விட்டால் தான் நிற்கும், இல்லை நிற்காது. நீங்கள் கையிலேன்னு டாக்கா மாதிரி நல்லா போட்டு ஸ்ட்ராங்காக தைச்சிக்கலாம். கையிலேயும் ரெடி பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான் அது. மிஷின் இல்லாதவங்க கையிலே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஓரமாக கார்னரில் வச்சு ரிவேர்ஸ் தையல் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சைடு ரிவேர்ஸ் தையல் போட்டு சுருக்கம் வைக்கணும். அந்த பக்கம் எப்படி சுருக்கம் வச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வைக்கணும். இந்த பக்கம் அது பார்த்துக்கோங்க. சுருக்கம் வைக்காமல் கூட தைக்கலாம், அது அடுத்த வாட்டிக்கு உங்களுக்கு போடுற வீடியோ. இது சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே மிஷின் இல்லாதவங்க ரெடி பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு பாருங்கள், முகம் ஃபுல்லாக. இது போல் எல்லா மாஸ்க்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் என்ன கலர் வேணுமோ, என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் சேல்ஸுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு அதுக்காக தச்சு காமிச்சேன்.